விஜய் வீட்டுக்கு வந்து உட்கார்றாரு. வந்த உடனே ராகினி வந்து வம்பிழுக்கிறாங்க. என் அத்தை பையன் நான் கிண்டல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீட்டுக்கு மருமகனாகவே வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. இவங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தாத்தா சத்தம் போட்டது அவங்க போயிடுறாங்க. போய் பார்த்தீங்கன்னா அஜய் கிட்ட 1 வாரம் தான் உனக்கு டைம், அதுக்குள்ளே நீ வெண்ணிலாவை கண்டுபிடிச்சி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யமுனாவை அவங்க வீட்டில் எல்லாம் வந்து படிக்க அவளை சொன்னதுக்கு இப்போ போய் வாழ்க்கை ஆரம்பின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து பேசி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் போனதும் வந்து நிவின் கிட்ட சாரி கேட்குறாங்க. நீ சாரி சொன்னாலும் சரி, தேங்க்ஸு சொன்னாலும் சரி, நினச்சதை சாதிச்சிட்டேல்ல, அழுதே நடிக்காத, எனக்கு இந்த மாதிரி நீ பண்ணுறதே எனக்கு பிடிக்கல, இனிமேல் வந்து வாழ்க்கை பூரா நான் கூட சேர்ந்து வாழுவேன்லாம் நீ நினைக்காத, தாலி கட்டிட்டேன் அவ்வளோதான், உன் கூட இருப்பேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா விஜய்யும் காவேரியும் காட்டுறாங்க. அவங்க படுத்துக்கிட்டே 2 பேரும் செய்கையில் பேசுகிறாங்க. பார்க்க க்யூட்டாக இருக்குது. வெண்ணிலா வந்துட்டால் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அடுத்தடுத்த அப்டேட்டை நீங்கள் நம்ம சேனலே தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.